ஒரு பெரிய கம்பெனி, அதாவது ஒரு பெரிய பிசினஸ் நடத்துறதுக்கு ஒரு 15ல இருந்து 20 ஸ்டாஃப் நமக்கு தேவைப்படும் இந்த கம்பெனி நடத்துறதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வீடியோல ஜஸ்ட் ஒரே ஒரு பர்சனால எப்படி ஒரு மல்டி கோர் ஆபரேஷனல் பிசினஸ், அதாவது பல வேலைகளை அவங்க ஒருத்தவங்களாலேயே எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இது எப்படி சாத்தியம்? ரியல் லைஃப், அதாவது உண்மையான பிசினஸ் நடத்துறதுல இது சாத்தியப்படுமா, இது பாசிபிளா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ இந்த என்டையர் மாடலும் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க. டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்கு உண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ட்ரெடிஷ்னலாக, அதாவது பழைய முறையில் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணணும்னா உங்களுக்கு குறைஞ்சது எதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, சேல்ஸ் ஸ்டாஃப், கஸ்டமர் சப்போர்ட், மார்க்கெட்டிங் பர்சன், டேட்டா என்ட்ரி, ஃபாலோ அப், டெலிகாலர், இப்படின்னு பல பேர் நமக்கு தேவைப்படுவாங்க. ஆனால் இவங்களை செட்டப் பண்ணி ரன் பண்ணுறதுக்கான அந்த டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,60,000 வரைக்கும் மாதம் சம்பளத்துக்கு நமக்கு போயிடும். இது போக அந்த ஆபீஸ்க்கு உண்டான வாடகை, ரெண்ட், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு, இபி பில், இதெல்லாம் தனியா நம்ம கட்ட வேண்டியதா இருக்கும். இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன ரோல்ஸ்ல நமக்கு ஒர்க் பண்றதுக்கு ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க, அவங்களுக்கான மந்த்லி காஸ்ட் என்னென்ன லிஸ்ட் பண்ணிருப்பேன். ஒரு 2 சேல்ஸ் ஸ்டாஃப் நமக்கு தேவைப்படுவாங்க, 40,000 ரூபாய் சம்பளம் அவங்களுக்கு. கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஒரு 2 பேர், அதுக்கு 30,000 rupees மந்த்லி காஸ்ட். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் 25,000 rupees அவங்களுக்கு. டேட்டா என்ட்ரி அட்மின் ஒரு 15,000 அவங்களுக்கு. ஃபாலோ அப், டெலிகாலர் ஒரு 30,000 மந்த்லி காஸ்ட். ஆஃபீஸ் ரெண்ட் ஒரு 20,000 மந்த்லி காஸ்ட். ஸோ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 1,60,000, 1,60,000 ரூபாய் நமக்கு மாச செலவு இருக்கு. இப்போ இதே பிசினஸ் ஜஸ்ட் நம்ம ஒன் பர்சனை வச்சு ரன் பண்ணா அவங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க ஹியூமன் ஸ்டாஃப், மனிதர்களுக்கு பதிலா சில டிஜிட்டல் எம்ப்ளாய்ஸ் நமக்காக ஒர்க் பண்ண போறாங்க. இதனுடைய மாச செலவு டோட்டல் மந்த்லி காஸ்ட் எவ்வளவு ஆகும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 14,500, 14,500 மட்டும் தான் நமக்கு செலவு ஆகும் இதுல. இப்போ இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த டிஜிட்டல் எம்ப்ளாய்ஸ் அண்ட் அதுக்கான மந்த்லி காஸ்ட் என்னன்றதை நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ 24 மணி நேரமும் உங்களுக்காக வாட்ஸ்அப்ல சேல்ஸ் அசிஸ்டண்டா ஒரு ஆட்டோமேஷன் நம்ம செட் பண்ணி வச்சா ஒரு 1,500 rupees மந்த்லி காஸ்ட். ரெண்டாவது சிஆர்எம் ஆட்டோ ரிமைண்டர் மேனேஜர், உங்க கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் ஆட்டோ ரிமைண்டர் மெசேஜஸ் போறதுக்கு உண்டான ஒரு சில ஆட்டோமேஷன், அதுக்கு ஒரு 2,000 rupees. ஏஐ கண்டென்ட் அண்ட் ஆட் கிரியேட்டர், உங்க பிசினஸ்க்கு தேவையான ஆட்ஸ் அண்ட் அதுக்குண்டான கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு 1,000 rupees. ஆட்டோமேட்டட் ரீமார்க்கெட்டிங் இன்ஜின், ஸோ உங்க பிசினஸ்க்கு உண்டான அந்த ரீமார்க்கெட்டிங் பண்றதுக்கு உண்டான காஸ்ட் ஒரு 10,000 rupees. ஸோ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 14,500 per month தான் இதுல நமக்கு ஆகுது. அதாவது 1,60,000 ரூபாய 14,500, 14,500 ரூபாயா நம்மளால குறைச்சிக்க முடியும். ஸோ இதுல டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,45,500 ரூபாய். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கான நேரடியான ப்ராஃபிட்டா அது மாறுது. 14,500 ரூபாய் எங்க, 1,60,000 ரூபாய் எங்க, இப்போ எங்கெல்லாம் பணம் உங்களுக்கு அதிகமா செலவாகிக்கிட்டு இருக்கு, லீக் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கே தெரியாம உங்க பணம் எல்லாம் லீக் ஆகி, அதாவது கசிவுகளா லீக் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் அந்த லீக்ஸை தடுத்து உங்களுக்கு அந்த பணத்தை ப்ராஃபிட்டபிளா மாத்தி தருது. இதுல டிஜிட்டல் எம்ப்ளாய் நம்பர் 1 யாருன்னு பார்த்தோம்னா அந்த 24/7, 24 மணி நேரமும் நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் சேல்ஸ் அசிஸ்டன்ட். இதை ஒரு ஸ்டாஃப் மெம்பர் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. இது எந்த டீ பிரேக்கும் எடுக்காது, எந்த ஒரு தூக்கமும் இதுக்கு தேவையும் படாது. உங்களுடைய வாட்ஸ்அப் பிசினஸ்ல 500 கஸ்டமரா இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்துல, அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி, கரெக்டா அவங்களுக்கு உண்டான அந்த ரிப்ளைஸை பொலைட்டா அது பண்ணும். உங்க கஸ்டமர் ஒரு கேள்வி கேட்டா உடனே அவங்களுக்கு இன்ஸ்டன்டா ரிப்ளை பண்ணும். உங்க பிசினஸ்க்கு உண்டான அந்த லீட்ஸ், இந்த வாட்ஸ்அப் மூலியமா வர லீட்ஸை கரெக்டா கேப்சர் பண்ணும். எல்லாமே இன்ஸ்டன்டா உடனே நடக்கும். டிஜிட்டல் எம்ப்ளாய் 2 சிஆர்எம் ஆட்டோ ரிமைண்டர் மேனேஜர். இது ஒரு பர்சனல் செக்ரட்டரி மாதிரி. நமக்கு நம்ம கஸ்டமர்களுக்கு பண்ண வேண்டிய அந்த ஃபாலோ அப்ஸ் எல்லாம் ஒண்ணு கூட இது மறக்கவே மறக்காது. எந்த கஸ்டமர் எப்போ நம்மளை தேடி வந்தாங்க, என்ன சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட்டுக்காக எது மேல இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி
அவங்க நம்ம கிட்ட வந்தாங்க, அந்த மாதிரியான கஸ்டமர்களை எப்போ எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாத்தையும் தானாகவே அது ட்ராக் பண்ணும். அவங்களுக்கு உண்டான எல்லா ரிமைண்டர்ஸையும் தானாவே அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு உண்டான அந்த லீட்ஸ் எதுவும் அந்த கஸ்டமர் யாரும் மிஸ்ஸே ஆக மாட்டாங்க. டிஜிட்டல் எம்ப்ளாய் 3 AI கான்டென்ட் அண்ட் ஆட் கிரியேட்டர், இது ஒரு ஃபுல்லா ரன் ஆகக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் டிஜிட்டல் ஏஜென்சி மாதிரி, மார்க்கெட்டிங் ஏஜென்சி மாதிரி. ஆனா 24 மணி நேரமும் இது வேலை செய்யும். உங்க ப்ராடக்ட்டுக்கு உண்டான போட்டோஸ், உங்க ஆடுக்கு தேவைப்படுற அந்த கேப்ஷன்ஸ், உங்க சோஷியல் மீடியாவுக்கு தேவையான அந்த போஸ்டர்ஸ், இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா தானாவே இது தயார் பண்ணும். இதுக்கு ஸ்பெஷலா நம்ம செப்பரேட்டா ஒரு டிசைன் டீம் வைக்கணும்னு அவசியம் இல்ல. எந்த ஒரு கண்டென்ட் ரைட்டரோ காப்பி ரைட்டரோ நம்ம வைக்கணும்ன்ற அவசியமே நமக்கு இல்ல. டிஜிட்டல் எம்ப்ளாய் 4 த ஆட்டோமேட்டட் ரீமார்க்கெட்டிங் இன்ஜின், இது ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி, பாதுகாவலர் மாதிரி. யாரெல்லாம் உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ள வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸையோ இல்ல சர்வீஸையோ பார்த்துட்டு அதை வாங்காம போயிட்டாங்களோ அவங்க எல்லாரையும் இது திரும்ப தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கெல்லாம் உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்னுடைய அந்த ஆடை திரும்ப திரும்ப காமிச்சு திரும்பவும் உங்க பிசினஸ்க்கு அந்த கஸ்டமர்களை எல்லாம் இது கூட்டிட்டு வந்து சேர்க்கும். இதனால பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்கு சும்மா வந்துட்டு போன அந்த கஸ்டமர்ஸ் கூட உங்களுக்கு ரெவென்யூவா ப்ராஃபிட்டா மாறுவாங்க. இந்த 4 டிஜிட்டல் எம்ப்ளாயிஸும் சேர்ந்து ஒரு 10 பேர் செய்யக்கூடிய அந்த வேலையை ஒரே ஆளா இது மட்டுமே ஹேண்டில் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா ஒன் மேன் ஆர்மி கான்செப்ட். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஹோல்சேல் பிசினஸ் இண்டஸ்ட்ரியை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிசினஸ் மேனுவலா ரன் பண்றப்ப ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 லீட்ஸ் அவங்களுக்கு வரும். அந்த 50 லீட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 5% மட்டும் தான் அவங்களுக்கு பிசினஸா கன்வெர்ட் ஆகும். இந்த ஆட்டோமேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நைட் டைம்ல கூட அவங்க பிசினஸ்க்கு வரக்கூடிய அந்த மிஸ்டு கால்ஸ் மூலியமா வரக்கூடிய அந்த லீட்ஸை கூட இது கேப்சர் பண்ணும். ஸோ ஒரு 50 லீடு பகல்ல வருது, நைட்ல அவங்களுக்கு தெரியாம சில கால்ஸ் வரது அவங்க மிஸ் பண்ணிடுறதுனால இந்த 50 லீடு சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த நைட் மிஸ்டு கால்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 80 லீடா அது மாறிடும். இதனால கன்வர்ஷன் ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8% பிசினஸா இங்க கன்வெர்ட் ஆகும் அந்த லீட்ஸ் எல்லாம். இப்போ இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய மேனுவல் மாடல் அண்ட் ஆட்டோமேட்டட் மாடல், அதாவது மாசத்துக்கு 50 லீட்ஸ் மேனுவல் மாடல்ல வருதுன்னா ஆட்டோமேட்டட் மாடல்ல 80 லீட்ஸ் நமக்கு கிடைக்குது. கன்வர்ஷன் ரேட் பாத்துக்கிட்டீங்கன்னா மேனுவல் மாடல்ல 5% தான் நமக்கு கிடைக்குது, ஆட்டோமேட்டட் மாடல்ல 8% கிடைக்கும். சேல்ஸ் பர் மந்த் எவ்வளவுன்னு பாத்துக்கிட்டோம்னா 2.5% தான் சேல்ஸ் நமக்கு நடக்குது. ஆட்டோமேட்டட் மாடல்ல 6.4% சேல்ஸ் நமக்கு ஆகுது. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தா, அதாவது நீங்க கண்டிப்பா செலவு பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா மேனுவல் மாடல்ல ஹை ஸ்டாஃப் டிபெண்டன்ட், நீங்க மனிதர்களுக்கு அதிகமா சேலரி கொடுத்து செய்யக்கூடிய இந்த வேலைகளை வெறும் 14,500 ரூபாயில இந்த ஆட்டோமேஷன் செட்டப்ஸை வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதை யூஸ் பண்றதுனால நமக்கு பெனிஃபிட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 2.5% நமக்கு சேல்ஸும் பூஸ்ட் ஆகுது, பிசினஸும் கன்வெர்ட் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம பிசினஸ்க்கு நம்ம செய்யக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸ், நம்ம அந்த செலவுகள் எல்லாமும் அப்படியே குறையுது. இதுதான் ஆட்டோமேஷனுடைய ரியல் பவர். நீங்க இப்ப கேட்கலாம், இது ஆஃப்டர் ஆல் ஒரு ஏஐ தானே, இது தமிழ்ல எல்லாம் கரெக்டா பேசுமா, ரிப்ளை பண்ணுமா, நம்ம கஸ்டமர்லாம் இதை வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு நம்பிக்கை வருமா இதை யூஸ் பண்ணா? இது ஒரு ஜென்யூனான கொஸ்டின் தான். இதற்குண்டான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியா நம்ம பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம்ன்றத பொறுத்து தான் இது இருக்கு. நம்ம கரெக்டான வழியில, அதாவது சரியான முறையில இதை செட்டப் பண்ணோம்னா நம்ம பிசினஸை தேடி வரக்கூடிய நம்மளுடைய கஸ்டமர் அவங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்மூத்தா இருக்கும். நம்ம தப்பா செஞ்சோம், தப்பான செட்டப்பை பண்ணோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு டூலா இருந்தாலும் அது கரெக்டா வேலை செய்யாது. அதனாலதான் நம்ம இந்த டூல்ஸை செட்டப் பண்ணி அது எப்படி எக்ஸிகியூஷன் நம்ம பண்ண வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ் வந்து மாறும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா உங்க பிசினஸ்க்கு இந்த ஆட்டோமேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பிசினஸ் என்னன்றதையும் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த சரியான ரோட் மேப்பை, ப்ராப்பரான செட்டப்பை நான் உங்களுக்கு கைட் பண்றேன். நீங்க ஒரு ஹோம் மேக்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ் இல்லைன்னா ஒரு சைடு இன்கமா ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன்ஸை உங்க சிட்டில உங்க லோக்கல்ல இருக்கிற பிசினஸுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்து எப்படி நீங்க ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கைடன்ஸ், ரோட் மேப், ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய டவுட்ஸையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் பல ஆட்டோமேஷன் செட்டப்ஸ்க்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ், ஐடியாஸ், பிசினஸ் மாடல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் ஐடியா டு ரெவென்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த அப்டேட்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ண பெல் நோட்டிபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் ஓனர்ஸ், உங்க சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க.
பண்ணிடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.